எதாச்சும் சீனிக்கு எபிசோட் எப்படி போப்பது நடக்கும். பப்பனிக்கு எபிசோட் என்ன கட்டுறான்னா, கதிர் யார்ட்டையோ பணம் வாங்கியிருக்கா. அந்த பணம் கேட்டு அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. அதை தாங்க முடியாமல் அவன் தண்ணி அடித்து கிடக்குறான். அந்நேரம் நந்தினோட அப்பா வந்து பார்க்குறாரு. உடனே அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறான். கூட்டு போய் கதிர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறான். நீயே இப்படி இருக்க, நீ குணசரனாவே மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கான். எதுக்காக அப்படி சொல்கிறான்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஜானி, ரேணுகா, நந்தினி 3 பேரும் அடுப்பங்கரையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, ஏற்கனவே பிரச்சனை பத்தாதுங்கிறதுக்காக இந்த ஆதிரை வேறு அப்படி சொல்கிறாங்க. உடனே ரேணுகா எதுக்கு ஆதிரையை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க நாத்திரம் சொன்னோன்னு கோவம் வருதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஆதிரை உள்ளே வந்துடுறாங்க. உடனே ஆதிரை இங்கே என்ன வந்தா அப்படின்னு சொல்லி பேச்சு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆதிகுணசேரனை எப்படி வெளியெடுக்கிறேன்னு சொல்லி வக்கீலை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வக்கீல் சொல்கிறாங்க, ஜாமீனுக்கு அப்ளை பண்ணும்போது இவங்க மறுத்தாக்கல் மட்டும் செய்யாமல் இருந்தால் போதும், ஜாமீன் ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஈஸ்வரியும் தர்ஷினியும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்தோன்னா கதிர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்கூடய கூத்தடிச்சிட்டு இங்கே வரியா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் பழைய ஈஸ்வரி கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.